வணக்கம் மக்களே. கடந்த 10 வருடங்களில் 1.5 கோடிக்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும், அதில் 70 லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றுள்ளதாகவும் ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுங்க. இவங்களுடைய வருகையால கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற குற்றங்கள் அதிகரித்துள்ளது. மேலும் இதில் பெரும்பாலானோர் கொக்கைன், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கொண்டு வந்து இங்க விற்பனை செய்யறாங்க. இதை தடுக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு இவர்களுக்கு இணையாக சாராயத்தை டார்கெட் வைத்து விற்பனை செய்து வருவதனால் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகரித்து சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது. கூலி தொழில் ஆரம்பிச்சு தனியார் நிறுவனங்கள், பேங்க், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வரைக்கும் வட இந்தியர்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகரிச்சுட்டு வரதுனால நம்மளுடைய தமிழக இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பறிப்போய்விட்டது. மேலும் சிறு தொழில இருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் வட இந்தியர்கள் ஆக்கிரமிச்சு வருவதனால நம்மளுடைய பொருளாதாரம் அவங்க கையில போயிட்டே இருக்கு. எப்படி இந்தியாவிற்கு வியாபாரம் பண்ண வந்து ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி கையில பொருளாதாரம் போனதுனால ஒட்டுமொத்த நாடும் அடிமையானமோ, அப்படி வட இந்தியர்களிடம் அடிமையாகி சொந்த நாட்டிலேயே உரிமை இழந்து அகதிகளா வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு சாதியாகவும் மதமாகவும் பிரிந்து கிடக்கும் தமிழ் சமூகம். நாம் தமிழராய் ஒன்றிணைந்து நாம் தமிழருக்கு வாக்களிப்போம். நன்றி, வணக்கம்.